எப்பவும் போல மார்னிங் நம்ம ஷார்க்கு ஃபுட்டு போட போயிருந்தேன். தண்ணீல ஒரு அசைவும் இல்ல. தண்ணியும் கலங்கியிருந்தது. என்னடா ஆச்சு அப்படின்னு கைவிட்டு பார்த்தா, நம்ம ஷார்க் இறந்து போயிருக்கு. எப்படி இறந்ததுன்னே தெரில. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது இது. ஏன்னா நம்மகிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருஷம் கிட்ட இருந்துருச்சு இந்த ஷார்க்கு. நம்ம ரொம்ப சின்னதா வாங்கிட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கு. நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தண்ணி வேற சேஞ்ச் பண்ணேன். அப்போ கூட நல்லா இருந்தது. அப்போலாம் மோட்ரு ஓடவே இல்லைங்க ரொம்ப நாளா. க்ரீன் வாட்டரா இருந்தது. மீன் நல்லாவே இருந்தது. தண்ணி சேஞ்ச் பண்ணி கொஞ்ச நாள்ல இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. 10 to 15 டேஸ் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. முந்தா நேத்து கூட நான் செக் பண்ணேன். மீன் நல்லா தான் இருந்தது. இப்போ சடனாக இறந்து போயிடுச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. ஆக்சுவலாக ஷார்க் சீக்கிரமாக சாகாது. மோட்ரு ஓடலனாலுமே அது சர்வே ஆகும். தண்ணி மோசமாக இருந்தாலுமே மோஸ்ட்டாக சர்வே ஆகும். மோட்ரு வேறு ஒரு 2 நாள் ஓடல. பட் ஆல்ரெடி க்ரீன் வாட்டர் இருக்கும்போது 1 மாதம் கிட்ட ஓடாமே இருந்தது. அப்போ கூட மீன் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ தண்ணி க்ளீன் பண்ண தண்ணி க்ரீன் வாட்டர் ஃபார்ம் ஆகல. ஆனால் அது இப்படி இறந்து போகும்னு எனக்கு தெரிலங்க. ஆனால் மோட்ரு ஓடிட்டு தான் இருந்தது. ஒரு 2-3 நாளாக ப்ராப்பராக மோட்ரு ஓடல. கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஆனால் ஷார்க் எவ்வளோ ஹார்டியான ஃபிஷ்ஷுன்னு மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது ஒரு எதிர்பார்க்காத சம்பவங்க. பாருங்களேன், மீன் இப்போ ரீசெண்டாக தான் இறந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் மேலே இருக்க ஸ்லைம் ட்ரை ஆகி ஒரு மாதிரி லேயராக வெளியே வந்துருச்சு. ஏன்னா மீன் வந்து பாருங்கள் நல்ல கல் மாதிரி இருக்குது, ஹார்டாக இருக்குது. ரொம்ப நேரம் செத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப ஹார்டாக இருக்குது. பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. நம்ம கொஞ்ச நாள் ஆல்மோஸ்ட் ஒரு 10-20 நாளாக மோட்ரு ஓடாமல் மீன் ரொம்ப நல்லா தாங்க இருந்துச்சு. இப்போ தண்ணியை மாற்றணும். அந்த டேங்க்கில் மூடி போட்டோம். மூடி க்ரீன் வாட்டர் இருக்கும்போதே போட்டு தான் இருந்தது. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் ரீசெண்டாக. இது என்ன ஆச்சு என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ரீசெண்டாக கொஞ்ச நாள் நல்லா குளிராக இருந்தது. அதனால் தண்ணியில் ஆக்சிஜன் பத்தாமல் இறந்து கூட போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எனக்கு வார்த்தையே வரமாட்டேங்குதுங்க. இதை பார்க்கும் போதெல்லாம் கவலையாக தான் இருக்குது. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எடுத்த வீடியோ பாருங்களேன். மீன்லாம் நல்லா ஆக்டிவாக இருந்தது. தண்ணி வந்து மோசமாக தான் இருந்தது. பட் அது நல்லா சர்வே ஆகி வளர்ந்துட்டு இருந்துச்சு. மோட்டரும் ஒழுங்காக ஓடலை. க்ளீன் பண்ணி முடித்து ஒரு 10லேருந்து 15 நாள் தாங்க இருக்கும். அதுக்குள்ளே நம்ம மீன்லாம் இறந்து போயிடுச்சு. அந்த 10-15 நாள் நல்லா தாங்க இருந்தது. என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியலங்க. நம்ம மாலி டேங்க்கில் இருக்க ஃபிஷ்ஷுக்கும் ஏதாவது ஆகிடுச்சான்னு வந்து செக் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. நம்ம மாலி டேங்க்கில் இருக்க மீன்லாம் பாருங்களேன் நல்லா ஆக்டிவாக சுற்றிட்டுருக்கு. அதில் செடிலாம் இருக்கனால அதில் இருக்க அமோனியா எல்லாமே ஃபில்டர் பண்ணிவிடுது. அந்த டேங்க்கில் தான் கொஞ்சம் ஆக்சிஜன் கிடைக்காம ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஷார்க்கு மேலே வந்து ப்ரீத்தும் பண்ணோம். என்னாச்சுன்னு தெரியல. ஸ்ரீயான் வேறு அதை பார்த்துட்டு பாவம் பாவம்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். எனக்கு இன்னும் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவன் இன்னும் சின்ன பையனாக இருக்கும் போதுலேருந்தே அதை பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு மோஸ்ட்டாக சாப்பாடு ஊட்டும் போதே இந்த மீனை காமிச்சு தான் ஊட்டுவான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஷார்க்கு. இப்போ இறந்து போச்சு. அவனும் கொஞ்சம் சேடாக தான் இருந்தான். அதை பார்த்துட்டு பாவம் சொல்லிகிட்டே இருந்தான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மீன் வளர்க்குறதுல இப்படிலாம் நிறையா பிரச்சனைகளும் இருக்குங்க. நம்ம ஏதாவது சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணோன்னா மீன் வந்து இந்த மாதிரி இறந்து போக வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ தான் ஹார்டியான ஃபிஷ்ஷாக இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்காதது நடக்க தாங்க செய்யுது. நம்ம பார்த்து இருக்கணும். ஒரு விஷயம் சின்னதாக போயிடுச்சுன்னா உடனே மாற்றுறது ரொம்ப நல்லது. நம்ம மோட்ரு 2 நாள் போயிடுச்சு, ஆல்ரெடி நம்ம 1 மாதம் அது சர்வைவ் ஆகிருக்கே, இந்த 2 நாளில் எதுவும் ஆயிடாதுன்னு நினச்சேன். பட் நம்ம இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்தால் வாட்டரில் ஆக்சிஜன் கண்டென்ட் சுத்தமாக இருக்காது. கொஞ்சமாக வெயில் அடிச்சிருந்தா கூட ஆக்சிஜன் இருக்கும். பட் ரொம்ப சில்லுன்னு இருந்தால் தண்ணியில் ஆக்சிஜனே இருக்காது. அதுவும் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருக்க டைமில் தண்ணியும் மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பாதி தண்ணி மாற்றினா போதும். நம்ம வேறு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணோம் ஏன்னா தண்ணி ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு. அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். மோட்ரு ஓடாது ஒரு ரீசனாக இருக்கலாம். கிளைமேட் ஒரு ரீசனாக இருக்கலாம். எதுவாக வேணால் இருக்கலாங்க. மீன் வளர்க்குறதுல நம்ம பார்த்து அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்த்து தாங்க ஆகணும். அதுக்கு இது ஏற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாமே கொடுத்து தான் ஆகணும். நமக்கு அது ப்ராப்பராக ஏர் ஃப்ளோ, இந்த ஆக்சிஜன் மோட்டர் ரன் ஆகிட்டே இருக்கணும். அது ஒரு நாள் போனாலும் கஷ்டம்தான். அது ஒரு நாள் மேக்ஸிமம் தாங்கும், மேக்ஸிமம் 2 நாள் தாங்கும். அதுக்கு மேலே அது தாங்காது. ஸோ அந்த ஆக்சிஜன் மோட்டர் மஸ்ட்டு தான். நம்ம எவ்வளோ தான் பெரிய டேங்க் வச்சுருந்தாலும் அந்த ஆக்சிஜன் மோட்டர் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா டேங்க்கில் அப்போ தான் ஏர் ஃப்ளோ, அந்த ஏர் ஃப்ளோவில் ஆக்சிஜன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபிஷ்ஷு ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம இதில் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணோனாலும் மீன் எப்படி இறந்து போயிருங்க.
இது அக்வாரியம் ஹாபியில் ஒரு மிக முக்கியமான விஷயம்னு சொல்லணும். இப்போ நம்ம லாஸ் ஆனதுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லை. இது நான் பண்ண பெரிய தப்பு தான். இது என் மேலே தான் இந்த பழி. என்னால் தான் அப்படி ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாது. கஷ்டமாக தான் இருக்குது. இது நம்ம என்ன சொல்கிறது, பெட்டு வளர்க்கறதுல இது ஒரு விஷயம் இருக்குங்க. இதுக்கு மேலே எனக்கு பேச்சே வரல. சரி, இவங்களுக்கு நம்ம கடைசி மரியாதை கொடுத்துட்டு இந்த வீடியோவை சீக்கிரம் முடிச்சுக்கலாம். இப்போ அது ப்ராப்பராக அவங்கள பரி பண்ணுறதுக்கும் இடம் இல்லை. ஸோ இங்கே அங்கேன்னு இந்த தொட்டி தான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய தொட்டி. அதனால் இதிலே மேக்ஸிமம் உங்களை புதைச்சிட்டேன். இந்த வீடியோ எடுத்து கொஞ்ச நாள் ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம பேச முடியல, இருங்க. ஆக்சுவலாக கொஞ்ச நாள் முன்னாடி க்ளீனிங் வீடியோ போட்டிருந்தோம்ல, அதுவுமே எடுத்து ஒரு ஆல்மோஸ்ட் 15 டேஸ் கழித்து தான் போஸ்ட் பண்ணேன். இந்த வீடியோ அந்த வீடியோ எடுத்த 15 டேஸ்க்கு அப்புறம் இது நடந்துருச்சு. இது உங்களுக்கு அப்டேட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த மீன் வாங்கினதுலேருந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னாச்சுன்னு அப்டேட் கொடுத்தே ஆகணுன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அப்புறமா பார்ப்போம் கைஸ், பாய்.